வரும் யாவற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம கூட இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம் கிடையாதுங்க, வறுமை கிடையாதுங்க. ஏன்னா அது போக்கிடும். இன்னைக்கு நம்ம ஒரு புது ஆளை ஜெபம் பண்ணதுக்கு எழுப்பிக்கிறோம். தலையில கையை வச்சிட்டாரு. இப்படி ஒரு ஆள் தம்பிங்களா நீங்க கூட வந்து கலந்து அந்த தம்பிங்க அவர் பேர் என்ன? கார்த்திக் அண்ட் பார்த்தி. கார்த்திக். சரி சரி சரி. அதனால நம்ம வந்து முன்னேற்றத்தை பார்க்கணும். அந்த தம்பிலாம் நல்ல வசனம் சொல்லுவாங்க, பயங்கரமாக சொல்லுவாங்க, வசனம்லாம் நல்லா பேசுவாங்க. நீங்கள் இன்னும் உள்ள வந்து என்ன பண்ணோம், கல்லூரி உள்ள சேரணும். அதுக்கு நேரம் காலங்களில் நீங்கள் ஒதுக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு தலைப்பில் வந்து ஒரு செய்தி எடுத்துன்னு வரேன். அது என்ன நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை தலைப்பு சொல்ல முடியுமா? இதுக்கு தலையுதுங்க தம்பி. வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹெட்லைன் வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி முதல் சப்ஜெக்ட் வந்து சாத்தானுக்கு பயப்படாதீங்கன்றார். சாத்தான் அழிக்கப்பட்டவன், இயேசு உயிர்த்தெழுந்தவர். அப்போ நம்ம அழிக்கப்பட்டவன் கூட நான் சொல்றேன். இப்போ பிரபு சொன்னார் ஒரு வார்த்தை, ஒரு குடிக்காரங்கிட்ட போய் ஒரு விசுவாசி சேர்ந்தா எப்படி இருக்கும்? இதை விட வார்த்தை வேணுமா? நீ வெற்றியை இழந்து போய் விடுவாய். ஆண்டவர் கொடுத்த அந்த வெற்றி எதில் இருக்குதுன்னா ஒரு வார்த்தையில் இருக்கு. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். பிரபு வந்து நல்லா சூப்பராக பேசினார். எனக்கு தான் பொறுமையாக உட்காந்து யார் எடுத்தாலும் செய்தி வெளியே இப்போ நான் வெளியில் பார்ப்பேன் எப்படி செய்தி எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த செய்தி வந்து நம்ம இருதயத்தை திறக்கணும். ஏதோ ஒன்று வந்தோம், ஏதோ ஒன்று பேசணும், அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கணும். இருந்தால் தான் வார்த்தைகள் வல்லமையாக புறப்பட்டு வரும். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா பேசுகிறீங்க, இன்னும் ட்ரை பண்ணுங்க. சரி, நான் கடந்த நாள் எடுத்தேன் எசேக்கியேல் புஸ்தகத்திலையும் ஏசாயா புஸ்தகத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மறுபடியும் சொல்லணுமா என்ன? நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசாசு என்னென்ன செய்கிறான், அழிக்கிறவன் தான் அடுத்தவனை அழிப்பான். நல்லவன் அழிப்பானாயா? நகராஜ் ஐயா, நல்லவன் அழிப்பானா? இன்னைக்கு உங்களுக்கு கெட்டவங்க தான் அழிச்சுனுக்கிறாங்க, ஆனால் அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. உன்னை விட அதிகமாக அவன் தான் அழிஞ்சு போவான். அவன் வந்து ஒரு நாள் எல்லாமே போயிடுவான். அதனால் அழிக்கப்படுவர்கவனை நம்ம விட்டு தூரம். ஏன்னா அழிக்கிறவன் வந்து நம்மளை மாற்ற ட்ரை பண்ணுவான். இப்போ நீங்கள் ஈவினிங் வரீங்க இல்லை, சாயந்தரம் போய் என்னப்பா காலையில் தான் போனியே, சாயந்தரம் எதுக்கு போகிற, அதை தான் பேச போகிறாரு. இல்லை, காலையில் வேற, மாலையில் வேற. காலைல அப்படி மாலையில் வரும்போது உங்களுக்கு ஹெட்லைன் நல்லாயிருக்கும். காலையில் வந்து அவ்வளோ என்னத்தான் சொன்னாலும் அது வந்து அவ்வளோ புரிதல். எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்க. புரிந்து கொள்ளாதவர்கள் இது நாள் வரையிலும் என்ன பண்ண மாட்டாங்க, புரிய மாட்டாங்க. அது தம்பி நல்லா பிரபு நல்லா சொன்னார், லேட்டாக வருது அதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு காரியம் தான். ஒரு வேலைக்கு லேட்டாக போகுமா, ஒரு ஸ்கூலுக்கு லேட்டாக போகுமா, அப்போ சபை அவ்வளோ கேவலமா? அதனால தான் சாத்தான் அவனுடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். தூங்கு, கொஞ்சம் தூங்கு, இப்போ தான் மணி 7:30, ஒரு 9 மணிக்கு எழுது போனீங்கன்னா 9:45 போயிடுவேன். ஒரு 3/4 உட்காந்துட்டு ஜாலியாக டாட்டா பண்ணிட்டு வந்துடுவேன். இது யாருடைய ஆலோசனை? சாத்தானுடைய ஆலோசனை. இப்போ அதை தான் சொல்ல போகிறோம். இப்போ என்ன பண்ணிட்டான், தோட்டத்தில் ஏவால வசீகரித்தான். என்ன பண்ணா? ஏவால வசீகரிப்புனா தெரியுமா? ஈர்க்கிறது.
இழுக்கிறது 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 இழுக்கிறது. ஆமாம், கவருகிறது சரியான வார்த்தை. அப்போ அவன் நம்மளை கவர பார்க்குறான். நம்ம என்ன பண்ணுறோம், அவன் காமிக்கிற அந்த பொம்மல் ஆட்டத்துக்கெல்லாம் ஏமாந்து நம்ம போயிடுறோம். அப்படி போனவங்க தான் இந்த ஏவாள் அம்மா. எப்படிங்க? அப்படி போனவங்க தான் இந்த ஏமாள். அப்படி தானே? ஏவாள் அம்மா மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? ஏவாள் அப்பா மாதிரி இருக்கிறீங்களா? கொஞ்சம் நல்லா நீங்கள் கேளுங்க. அதனால் அவன் ஏவாள் தனியாய் இருக்கும் வேலையை பார்த்து அவளிடம் வந்தான். உங்கள் வீட்டுக்கார் போயிட்டாராமா? ஷீலா, உங்கள் வீட்டுக்கார் போயிட்டாரா? ஐயா, அவர் காலையில் 7 மணிக்கே போயிடுவார், 8 மணிக்கே போயிடுவார். அப்பா நல்ல வேலைமா, நான் உன்னை பார்க்கணும் தாம்மா இருந்தேன். உள்ளே வந்தால் என்ன பேச போகிற? ஏக்கா ஏக்கா ஷீலா கேட்கும், ஏக்கா அது எப்படி இது? இவ்வளோ நல்ல வார்த்தை பார். அதாவது உதாரணம், சாத்தான் வந்து நம்மளுக்கு ஷீலானா ஷீலா நினச்சிக்காதீங்க, சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அது வந்து நல்லாக்கிறவங்களையும் கெடுத்துரும். அந்தம்மா ஏதோ பாவம் வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு வீட்டு வேலையை சாமான் கவனி துணி துவைச்சிக்கணும், இது வீட்டை பொறிக்கணும், ஏதாவது இருந்து ஒரு ஜபம் பண்ணிக்கணும், ஒரு பாட்டு பாடிக்கணும், இல்லை டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். தேடி வருவான், அனுப்புவான், தேடி அனுப்புவான். அப்போ அவன் ஏவாள் தனியாய் இருக்கு. அதுக்கு சொல்றேன் நான், தனியாய் பெண்கள் இருக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வேலையை பார்த்து தான் பேய் ஆண்கிட்டும் வருவான், பெண்கிட்டையும் வருவான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் உங்ககிட்ட பேசுவான். எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் உங்களை ஆழத்துக்கு அப்படி கொண்டு போகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், சீக்கிரம் ஏமாந்துடுறோம். அந்த ஏமாற்றத்துக்காக தான் அவன் நம்மக்கிட்ட வரான். நம்ம தூங்கினே இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு எண்ணத்தை போடுவான், போட்டு நம்ம மைண்டை கலக்குவான். அது நம்மளுக்கு அது நீதியாக தெரியும், ஆனால் அது அவ்வளவும் அநீதி உள்ளதாய் காணப்படுகிறது. அப்போது ஏவாள் தனிமையாக இருக்கும் வேலையை பார்த்து அவளிடத்தில் வந்தான். நம்பர் 1, நீங்கள் தனியாக இருக்கும்போது இயேசுவை கூட வச்சுக்கணும். இயேசு கூட இருந்தால் அவன் வரமாட்டான். அப்படி இயேசு கூட இல்லைன்னா போர் அடிக்குதுங்க. என்ன அடிக்குதுங்க? போர் அடிக்குது. இங்கே வாமா, அந்த டிவியை ஆன் பண்ணு. டிவி ஆன் பண்ணோடனே கண்ணுக்கு பிரியமான காட்சி வரும். கதவை சாத்து, கதவை சாத்து. ஏன் கதவை சாத்துற? ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நிற்கிறீங்க பார். ஏன் கதவை சாத்துற? தாப்பால் போடுன்ற. ஏன் தாப்பால் போடுன்ற? கண்ணுக்கு இனிமையாக நான் பார்த்துன்னுக்கிறேன். யாரும் வந்துட்டாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? அது உனக்கு லாபமா? அது லாபமா? கொஞ்ச நேரம் இன்பம். என்னங்க கொஞ்ச நேரம்? இன்னைக்கு 24 மணி நேரம் டிவிக்கு முன்னாடி நாடகம் ஒன்று விடுறதில்லை. அது உன் விருப்பம், எனக்கு சொல்றது என் விருப்பம். நீ உட்கார்ந்ததுனால எவ்வளோ டைமிங் வேஸ்டாக போகுது. இவ்வளோ ஆசீர்வாதத்தை அவன் சாப்பிட்றான், அதை காமிச்சு நிறைய ஆசீர்வாதத்தை அவன் சாப்பிட்றான். அது உனக்கும் எனக்கும் தெரியல. அதான் இங்கே எழுதுறாரு. அவன் ஏவாள் தனியாய் இருக்கும் வேலையை பார்த்து அவள் இடத்தில் வந்தான். வஞ்சனையான தந்திரமுள்ள வார்த்தைகளால் தேவன் அன்பு, உண்மை, அதிகாரம் இவற்றை பற்றிய சந்தேக விதையை அவள் இதயத்தில் விதைத்தான். நல்லா கவனிக்கிறீங்களா? இதயத்தில் விதைத்தான். எதை விதைத்தான்? நீ டிவி பார்க்கறதுனால உனக்கு நல்ல, நீ பார்த்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு செய்தி பாரு, ஒரு நாடகம் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்
நேற்று அந்த ப்ரோக்ராம் போட்டான பார்த்தீங்களா நீங்கள்? இந்த சிஸ்டர் தேவ பயம் எனக்கு நான் எதையும் பார்க்குறேன். நீங்கள் வேறு உலகம் தெரியாது. என்ன ஒரே கண்ணீர் சுட்ட ஒரு அழ தெரியுமா எனக்கு? ஏங்க இது என்னங்க இது? வேதத்தில் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை வச்சிருக்காரு. அதை கேட்காத, பார்க்காத, படிக்காத, அதை போய் பார்த்து ஒரு விசுவாசிக்கு ஒரு விசுவாசி போய் சொல்றியே, அப்ப நீ விசுவாசியா இல்ல வேற மாதிரியா? ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லு. இயேசு சொன்னாரு, கானாவூர் கல்யாணத்தில் அற்புதத்தை செய்தாரு. குருடனை பார்க்க வச்சாரு, செவிடனை கேட்க வச்சாரு, முடவனை நடக்க வச்சாரு. 38 வருஷமா வியாதியா படுத்திருந்த வியாதி என்னை ஒரே நிமிஷத்துல மாத்துனாரு. இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. அவர் செய்த அற்புதத்தை சொல்லி சொல்லி மகிழுங்க. உலகத்தில் இந்த டிவி நீங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்க வாழ்வாதாரம் குறைந்து போய்விடும். தேவ பிள்ளைவே, தந்திரமுள்ள வஞ்ச வார்த்தைகளால் தேவனின் அன்பு, உண்மை, அதிகாரம் இவற்றை பற்றி சந்தேக விதையை அவள் இருதயத்தில் விதைச்சிட்டான். ஓ, இருதயத்தை செக் பண்ணி பார்க்கலாம். கை வச்சு பாருங்க, யார் உங்க கூட பேசுறான்னு பாருங்க. நம்ம மேல தப்புங்க. எங்க சிறு வயது முதற்கொண்டு சப்பானியை வச்சு பொழப்பு நடத்தினான். வாலிப வயசு வரையிலும் அவனை வச்சு சம்பாரிச்சிருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு நாள் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு நாள் வராதா? என்னங்க சொல்லுங்க, வரல. அந்த நாள் வரும்போது என் வாழ்க்கை மறந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? அவன் நினைச்சு பார்த்தானா? ஆனா நினைச்சிருப்பான். என்ன நினைச்சிருப்பான்? என்னடா இவனுங்க நம்மளை வச்சு பொழப்பு நடத்துறானுங்க, ஏதோ 3 வேளை சோற போடுறானுங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டேன்றானுங்க, வந்த காசெல்லாம் இவனுங்க எடுத்துன்னு போறானுங்க. ஒரு வேளை அவன் நினைச்சிருக்கலாம்ல, கடவுளே என் நிலைமை இப்படித்தானா? நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என் நிலைமை இப்படித்தானா, என்ன எனக்கு இப்படியே விட்டுடுவீங்களா? என்ன எடுத்து பயன்படுத்த மாட்டீங்களா? எனக்கு வாழ்வளிக்க மாட்டீங்களா? என் காலை நான் எல்லாரும் நடக்கிறது போல நடந்து நான் கோயிலுக்குள்ள ஆலயத்துக்குள்ள போக வேணாமா? நினைச்சிருப்பான்ல, நினைச்சிருப்பான்ல. ஆனா தூக்கிக்கிட்டு வந்தவன் என்ன நினைப்பான்? ஹலோ, இவன் நல்லா கூடாது, இவன் அப்படியே இருக்கணும், இதை வச்சு நான் பழக்கம் நடத்தணும். நீங்க புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை ஒரு மனஸ்தாபம் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் பேசிடுங்க, பேசிடுங்க. அந்த ஸ்பாட்லேயே முடிச்சிடும். பேசாது இருந்தீங்கன்னா ஒருத்தர் முறுக்கின்னு போவீங்க. அப்போ ஒரு நல்ல நட்பு பாதிக்கப்படும். இது அவனுடைய வேலை. இப்போ சாத்தானினுடைய தந்திரங்களை குறித்து நான் உங்கள் மத்தியில் இப்போ சரியான ஒரு விதையை விதைச்சிட்டான். முடிவில் தான் செய்வதே சரின்னு சொல்லுவான். அதை புரிஞ்சுக்கினாங்கல்ல, அவன் செய்யறது தான் கரெக்ட்னு புரிஞ்சுக்கினாங்கல்ல. அப்போ தேவன் சொன்ன வார்த்தையை தள்ளிட்டாங்க. எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டு இது சரிதான் சொல்ல வச்சிட்டாங்க. இப்போ தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டான்ல, தோட்டத்தில் நல்லா அவரோடு உலாவி கொண்டு இருந்தவன் பாவம் உள்ள வந்த உடனே வெளியே அனுப்பிட்டார். அப்போ நல்லா கவனிங்களேன், நம்ம இருதயத்துக்குள்ள அநியாயங்கள், அக்கிரமங்கள், மன்னியாமை, பெருமை, மேட்டிமை இவெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட வருவாராப்பா? அம்மா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாரா? எனக்கு அன்பானவர்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
விதையை விதைச்சிட்டான். முடிவில் கன்ஃபார்ம் பண்ணுறான். என்ன கன்ஃபார்ம் பண்ணுறான்? நான் சொல்வது அனைத்தும் சரின்றான். இன்னைக்கு நிறைய பேர் அவனுடைய பேச்சை கேட்டு நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. சரிங்க, சரின்னு சொல்கிறான், ஏன் நான் நோயாக படுக்கிறேன்? நான் ஏன் குறைவாக இருக்குது? சரிதானே? அப்போ சரியாக இருந்தால் நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணுமே. நான் ஏன் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறேன்? நீங்கள் இன்னைக்கு நல்லா யோசித்து அவனை கழுத்தை முறுக்கி போடுங்க வெளியே. அவனை கழுத்தை கொலை பண்ணிவிடுங்க. வானாடா நீ, எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறார், எங்கள் அப்பா என்னை சொல்லி தருவார், நீ எனக்கு சொல்ல வேணாம். அவர் தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. அவர் தானே சொன்னார். உன் மேலே கண்ணை வச்சு, இவன் யாரு நம்ம மேலே கண்ணை வைக்கிறதுக்கு? இவன் யாருங்க? ஏங்க அவனுக்கு இடம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க அவனுக்கு தான் தம்பி நல்லா எடுத்தார், அவனுக்கு தான் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக் பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க, நான் என்ன பண்ணுறேன். என் மனசை தொட்டு கேளுங்க, உங்கள் மனசை தொட்டு கேளுங்க. இதன் விளைவாக நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டதன் விளைவாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதை தெரிந்து கொண்டால். இவ்வளோ நாள் தெரியல, இவன் சொல்லி கொடுத்தான் பாருங்க. இது பாருங்க, நான் சொல்கிறேன், யார் பேச்சும் கேட்காதீங்க. யாருன்னா உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை சொன்னால் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், இந்த ஆலோசனை எனக்கு சரி பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனாலும் அது எனக்கு மனசுக்கு ஒத்துக்க மாட்டேன்து. எப்படிங்க? சில காரியம் பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஒத்துக்கும், சில காரியங்கள் ஒத்துக்காது. யாராவது வேறு எதாவது சொன்னாங்கன்னா ஒத்துக்காது. அப்போது நீங்கள் ஆத்மாவை பார்த்து கேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் ஆத்மா ஒத்துக்கலை. நான் கூட முதல்லாம் ஏமாறுவேன், இப்போல்லாம் எனக்கு ஆத்மா ஒத்துக்கலைன்னா யோசிப்பேன், ஏன் ஆண்டவரை இவ்வளோ நான் நம்புகிறேன், இதை ஏன் நம்பலை அப்படின்னா விளக்கம் சொல்லுவார். அப்போ எதிராளி கேட்க மாட்டேன், நான் என்ன சேஞ்ச் பண்ணிப்பேன், என்ன நான் சேஞ்ச் பண்ணி. நேற்று கூட எல்லாம் வந்தாங்க சார், ஒரு ஆள் நியாயம் பேச வந்தார் என்கிட்ட, உன்கிட்ட பேச நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைங்க, ஒரு நிமிஷம், உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, நீ போயிட்டான். நமக்கு அதிகாரம், அப்பா கொடுத்த அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. ஃபியர் நாட், பயப்பட வேணாம், யாருக்கும் பயப்பட வேணாம். என்ன பண்ண, கொலை பண்ணுவியா? அவ்வளோ தானே செய்ய போகிற. நம்மளை தானே பார்த்துட்டு வந்தவங்க தானே. நம்ம ஒன்றும் தெரியாத பப்பாவா நம்ம இங்கே வந்துடுறதுக்கு? ஊரையே விற்று வலையில் போட்டவங்க நமக்கு தெரியாதா யார் எப்படின்னு? அதுக்கு இந்த ஹார்ட் கல் மாதிரி, அது எப்படி பயப்படும் உனக்கு? அவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க இல்லையே, சொல்லிட்டேன், பேனர் போட்டவர் அவங்கணும். நான் சொல்லிட்டேன், காலையிலேயே சொல்லிட்டேன், அவரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அவங்க இன்னும் இல்லை, கரெக்டு தான், சொல்லிட்டேன், காலையிலேயே சொல்லிட்டேன். அவுத்துருவார். அவருக்கெல்லாம் நான் கூட ஒன்று அப்படி நிற்கட்டும், அது அவங்களுக்கு கஷ்டம்தான். நாய்க்கு எழுதி அவரே தான் சொன்னார், சரி இருங்க, கொஞ்சம் இருங்க, நாங்கள் பேசிடுறேன், ஒரு நிமிஷம். தாட்ஸ் மாறிடுச்சு பார்த்தீங்களா? தாட்ஸ் மாறிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ சாமர்த்தியமானவன் பார்த்தீங்களா அவன். ஆனால் நான் அப்படி நிற்கிறேன். ஆனால் இதுக்கு மறுபடியும் கொஞ்சம் அப்படி போயிட்டேன். ஆனால் மறுபடியும் நான் இப்போ நாங்கள் கொண்டு வரணும். அதனால் இப்போ எனக்கு கொடுத்தது ஒரு 1/2 மணி நேரம் தான். அதனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு 2 வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு போட்டுன்னு வச்சுங்களேன், உங்கள் செடி அழகாக வளரும். பாருங்கள், புதுசாக பழசை மாற்றிட்டு புதுசாக அழகாக வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு எப்படி இருக்குது? இனிமையாக இருக்குது. நம்ம ஆண்டவர் கண்ணுக்கு இனிமையாக இருக்கணும். அப்போது இதன் விளைவாக அவள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதை தெரிந்து கொண்டாள்.
ஒண்ணுமே தெரியாத இருந்த எனக்கு எதிராளி என் கண்ணை மாத்திட்டான், என் நினைவை மாத்திட்டான், என் எண்ணங்களை மாத்திட்டான், என் உணர்வுகளை மாத்திட்டான். இதுதாங்க வாழ்க்கை. அவன் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு மனசுல படும், இது கெட்டதுன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு ஏமாந்து போற ஜனங்கள் இது நாள் வரையிலும் ஆவியில முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க. ஏமாறாத ஜனங்க அவங்க வாழ்க்கையில ஒரு படி ஏறினே போயினே இருக்கிறோம். இதான் வித்தியாசம். நல்லா தெரியுது. நீங்க வார்த்தைகள் ஒரு சில இந்த வஞ்சகமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, அது சாத்தான் பேசும். உங்களை உயர்த்தி பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை உயர்த்தி பேசுனாக்கா நீ வல்லவர், நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ கிருபை நிறைஞ்சவர் அப்படின்னா உனக்கு பல்லங்குதுன்னு அர்த்தம். முதல் நாள் தெரிஞ்சுக்கங்க. என் வாழ்க்கையில் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் நிறைய நேற்று வந்தவங்க எல்லாம் பிஷப்புங்க தான், வேற பாஸ்டருங்களே நான் கூப்பிடல. இப்போ எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சூப்பராக பண்ணிட்டீங்க. அந்த எடிசன் விக்டர்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு நிறைய சபை இருக்குது. அவங்க சபை ஃபுல் ஏசி, இதை விட டபுள் மடங்கு சபை அவருக்கு. ஒரு ஊழியன்னு சொன்ன உடனே எனக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. அவ்வளோ அன்பாக நான் நடந்துக்குவேன், எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்குவேன். மோகன்தாஸ் பார்த்தீங்களா, தலையில் குப்பை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி நம்ம பாருங்க, எங்கே போனாலுங்க நம்ம நடந்துக்கிற அந்த சாட்சி தான். நான் பின்னால் உட்காந்தா நான் பார்த்துட்டா, நான் அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பி இழுத்துன்னு போய் அங்கே பக்கத்தில் உட்கார வைப்பார். அந்த கௌரவத்தை நம்ம காப்பாற்றிக்கணும், அதுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த கௌரவத்தை ஏவாள் காப்பாற்றி இருந்தால்னா இன்னைக்கு நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அந்த அம்மா செய்த தப்பு தான் இன்னைக்கு நாட்டில் என்ன பண்ணுது, நிறைய நடந்து கொண்டு வருது. ஹஸ்பண்ட் ஆகிய நாங்கள் ஏமாலியாக இருக்கிறோம். என்னடா அது? ஆமாம், உங்களெல்லாம் தலை கெட்டதே நாங்கள். நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் கெட்டுட்டு போவோம். மணிமேகலைக்காக நிறைய ஜெபம் பண்ணுங்கம்மா, பாவம் பிள்ளை அநியாயமாக கொஞ்சம் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் பாவம் புள்ள துடிச்சிடுச்சிம்மா, ஜெபம் பண்ண. இப்போ என்னெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஆமாம், நீ ஜெபம் பண்ண. நான் என்னென்னா, அதாவது நம்ம கொஞ்சம் அவன் சொன்னானே, ஏன் கேட்ட? நாங்கள் வந்து நல்லவங்க என்றிய, ஏன் கேட்ட? பின்ன முன்னால் தான் நான் கேட்டேன். எப்போ உணர்ந்த பாரு, எனக்கு எனக்கு பேசுறா, எப்போ உணர்ந்த? வெளியே வர வச்சுட்டியே. எனக்கு கோபமாக இருக்குது உங்க மேல. இப்போ ஐயோ, அது எப்படி? இது எப்படிக்குது? நான் வரேன் பேசி வரேன், இது முடிச்சுட்டு வரேன், என்கிட்ட பேசு, நான் சொல்றேன். எங்க போறாங்க? இல்ல நீ இல்ல இரு கொஞ்சம் வார், இன்னொரு எவ்வளவு நிமிஷம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருக்குது. பத்தியா வந்துருச்சு. பத்தியா பார் உன் ஆளே உனக்கு விரோதமாகுது பார். எப்படி பத்தியா மாட்டிக்கிச்சு பத்தியா? இதோட நிறுத்தி, இன்னும் 8 நிமிஷம் வாங்குது எனக்கு. நான் இது ஒன்று ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன்னா, ஒரு பாட்டு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறேன். அப்போது அவள் புசிப்பதை தெரிந்து கொண்டாள். சரியாம்மா? இப்போ தெரியுதுங்களா? ஆதாம் வஞ்சிக்கப்படல. ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். யார் பொண்ணு கையை தொட்டானா? நீ சும்மா இல்லாத நீயே பண்ணிட்டு வந்து, ஆஹா ஜம்பமாக பேசுறியே, எவ்வளோ வாய் உனக்கு. ஆனா அப்பா நம்ம யோகியம்பா. இல்ல தப்பு தான். தப்புணும்.
எப்போ உங்களை பிடிச்சி காலை பிடிச்சிங்கன்னு தலையில் அடிக்கணும், பட்டு பட்டுன்னு அடிக்கணும். சரி இருக்கட்டும். ஸ்ரீயானவளோ வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தண்ணி கொடுக்குதா இங்கே பய தம்பி, இனியோம்மா இதை தருமா ஆ. இதுக்கு சொல்லுப்பா தாய்மார்களே, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஏம்மா சீலாதேவி, இப்ப சொல்லு சீலாதேவி. மகளை நீங்க பண்ணிட்டு எங்க மேல அதுதானே அதானே இப்ப உங்ககிட்ட மாட்டின்னு அவசரப்பட்டுக்கிறோம். என்ன டேவிட் மௌனமா சிரிக்கிறார். இல்ல உண்மைதான். இப்போ வசனம் தீமோத்தி என்ன எழுதுறாரு? மேலும் அம்மா நான் ரொம்ப ரொம்ப யோகியம். எதுக்கு? உங்களால் தானே. பாவம் எங்களை பார்த்து உட்படுத்துறது யாரு? நீங்க தானே. வாசி வாசி வாசி. என் டைம் இல்லை, 4 நிமிஷம் தான் இருக்குது. ஆமா சத்தமா சொல்லு. ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு, அதான் கரெக்ட். அப்புறம் அப்படி இருந்தும், அப்படி இருந்தும் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்பட்டான். அப்போ நம்மள ஆண்டவர் என்ன பண்ணல? பாவத்தில் விட்டுருல. பிள்ளை பேருனால ரட்சிப்பை கற்று அவர் இறங்கி வந்தார். இது சப்ஜெக்ட் வேற. அதனால நான் உங்களுக்கு ஒரு 3 வார்த்தையை நான் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். சோகமான பிளவுகள், பின் விளைவுகள் அவர்களது கீழ்ப்படியாமையினால் 3 மோசமான வருந்தத்தக்கதாக பின் விளைவுகள் வந்தன. யாரால? நம்மளால. ஒரு 3 காரியம். ஒரு பேக்கில் போகிறது, பின்னால் போகிறது. இப்போ அவர் எடுக்கும்போது சொன்னார், லேட்டாக வராங்க, எல்லாம் போகிறாங்கன்றதெல்லாம் பின் விளைவுகள். கரெக்டாக சொன்னார் தம்பி, கரெக்டாக சொன்னார். இல்லைன்னா 7:30 மணிக்கு 10 மணிக்கு நம்ம முடிச்சிடுறோம். நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் கரெக்டாக முடிச்சிடுவேன். காலையில் கூட நான் பேசுறது கொஞ்சம் கம்மி தான். இல்லைன்னா இன்னும் நிறைய ஆழங்களை டைம் இருந்தால் நிறைய ஆழங்களை சொல்லுவேன். ஆனால் டைமுன்னு ஒன்று இருக்குது, நீங்களும் போகணும். அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் சில பேர் முறுமுறுப்பாங்க. அது எனக்கு ஒத்துக்காது. அந்த டைமிங் முடித்தா அந்த டைமிங்கில் கேட்டுதான் நீ நல்லது. ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த டைமிங்கில் நீங்கள் முடிக்கணும். அப்போது வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:14. நம்பர் 1, சோகமான பின் விளைவுகள். வஞ்சிக்கப்பட்டதனால வந்த வேதனை என்னங்க? சோகமான பின் விளைவுகள் அவர்களது கீழ்ப்படியாமையினால் 3 சோகமான வருந்தத்தக்கதான பின் விளைவுகள் ஏற்பட்டன. நம்பர் 1, தேவனின் பாதுகாப்பையும் அதிகாரத்தையும் இழந்தார்கள். இப்போ நீங்கள் என்ன நம்ம இழக்க போகிறோம்னா, தேவன் நம்மை பாதுகாக்கிறார், அதை இழந்துடுறோம். 2வது, அதிகாரம் கொடுத்தார், நமக்கு அதிகாரம் கொடுத்தார். சபைக்கு ஒரு விசுவாசி அநேக வருஷங்கள் ஆயிடுச்சு. அநேக வருஷங்கள், ரொம்ப வருஷங்கள் ரொம்ப பழைய விசுவாசி. அது மேல ஒரு மந்திரவாதி உட்கார்ந்தான். எப்ப பாரு தொல்லை, எப்ப பாரு கஷ்டம், எப்ப பாரு வேதனைகள் கொடுத்துக்கினே இருந்தான் நிறைய நாள். ஆனா இந்த வருஷத்துல அந்த விசுவாசியை விட்டு ஓடியே போயிட்டான். கதறிக்கின்னு ஓடணும்.
எத்தனை வருஷம் அவங்கள ஆட்டி படைச்சிருந்தான். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க அவங்க. அப்போ என்னை விட்டுருவானா? என்னை விட்டுருவானா? இன்னைக்கு ஒரு எப்பா ஒரு சௌராஷ்டிரா வந்தாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அவங்க ஏன்னு ஏற்கனவே ஒரு சௌராஷ்டிரா வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துடுறேங்கிட்ட வரவே இல்லை. அப்போ அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் விடுதலை. யார் உதவாங்கிறது? யார் உதவாங்கிறது? அது விடுதலை ஆகி போயிடும். இப்போ நான் இல்லை உதவாங்கணும். எனக்கு ஒரு பைசானா லாபமா? அதனால் அது என் பிள்ளைங்களுக்கு நான் ஜெபம் பண்ணேன்னா என்னை தூக்கி தலையில் வச்சு ஆடுவாங்க. கரெக்ட் தானே? சூப்பர் தானே? என் பிள்ளைங்களுக்கு, நான் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணேன்னா அவங்க என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. நீ விடுதலை பெற்று போன அதுக்கப்புறம் திரும்பவே இல்லை. அது எப்படி நான் உனக்கு வந்து ஜெபம் பண்ணுவேன்? அதான் நான் சொன்னேன், நீ என்ன சாமியை வணங்குற, இந்த சாமி ஏன் ஒன்று பண்ணல? அதான் பண்ணலையே. அப்போ இங்கே வந்துடல, ஏற்றுக்கோ. போ 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 போ. பீட்டர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வச்சுச்சு. அவர் கிளீனாக சொல்லிட்டார், நீ ஏற்றுனா தான் அவர் ஜெபம் பண்ணுவார், இல்லை நான் பண்ண மாட்டார் போ அப்படின்ட்டு. அவங்க நல்லாக்கி எனக்கு என்ன லாபம்? நான் படுக்கையாக படுத்துக்கணும். இப்போ 3 நாள் பெட்லேயே இருக்கிறேன் நான். காலையிலலாம் எனக்கு செய்தியே கொடுக்க முடியல. ஐயோ ஒரு நிமிஷம் மேலே போயிடுச்சே. அதுதானே நம்ம சொல்லி முடிச்சிட்டோமா, இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம்? சொல்லிடுவா இந்த 3 காரியம் சொல்லிடுவா. ஏன்னா நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். சரி, நம்பர் 1, தேவனின் பாதுகாப்பு, தேவனின் அதிகாரத்தை இழந்துட்டாங்க. தேவனின் அதிகாரத்தில் இருந்தும் பாதுகாப்பில் இருந்தும் அவர்கள் விடுபட்டனர். தேவ சாயல் கெட்டு போச்சு. மறுபடியும் சொல்றேன் சிஸ்டர், தேவ சாயல் கெட்டு போச்சு. தேவ சாயல் கெட்டு போச்சுன்னா முகம் மாறிடும், குணாசிங்களாக மாறிடும். அதனால தான் இப்போ நான் என்னென்ன நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இவ்வளோ இத்தனை வருஷமாக 32 வருஷமாக தெரியாத ஒன்றை இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு 4-5 வாரம் சபைக்கு வரவை, வந்தா ஜெபம் பண்ணு, இல்லைன்னா திருப்பி அனுப்பிடு. வந்தா ஜெபம் பண்ணு, இல்லைன்னா அதை தான் காலையில் நான் செய்தேன். வரமாட்டாங்களா? அதை தான் கும்பிடு. நீ அங்கேயே போய் கும்பிட்டுக்கோ. உன்னால அடி வாங்கணுமா? அப்போ பின் பாதுகாப்பிலிருந்து அவர்கள் விடுதலைப்பட்டால் தேவ சாயல் கெட்டு போச்சு. நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சாயல் பார்த்துக்கிறீங்களா? தேவ சாயல் கெட்டு போகாத பார்த்துக்கணும். நம்பர் 2, ஆளும் உரிமையை அவர்கள் இழந்தனர். அதிகாரம், உனக்கு பேர் திருத்துற அதிகாரம், சூனியத்தை எடுக்கிற அதிகாரம், அடுத்தவங்களை பேசி மாத்துற அதிகாரம், ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் உனக்கு கொடுத்தாரு. ஆனால் நீயோ அதை இழந்துட்ட. 2வது, அதை இழந்துட்ட. கொடுத்த ஆளும் அதிகாரம், ஆளுகை உங்ககிட்ட கொடுத்தாரு, அதை நீ தக்க வச்சுக்கல. அவனுக்கு போய் தூபம் காட்டினதுனால உனக்கு கொடுத்த ஆளுகை அவர் என்ன பண்ணாரு? மறுபடியும் புடுங்கினார். அதன் காரணமாக தேவனின் படைப்புகளின் மீது ஆளுகை செய்யும் உரிமையை இழந்தனர். ஹலோ, போச்சா? இங்கே வந்து நம்ம அவரை ஏமாற்ற முடியாது. இப்போ ஒரு பேச்சு, அப்புறம் நீ என்ன பேசினாலும் உனக்குள்ள இருக்கிறவர் அனுப்பிட்டு வர. நிறைய யாரும் இல்லை, ஐயோ அவங்க மேலே இவ்வளோ சொல்லுவாங்க, எல்லாம் யாரு கேட்டுனுக்கிறது? கர்த்தர் சும்மா விட்டுருவாரா என்ன? உங்களை பற்றி நான் யாருக்கிட்ட தப்பாக சொன்னேன்னா என் கூட இருக்கிறாரு, என்னை சும்மா விட்டுருவாரா? புரட்டி போட்டு எடுத்துருவாரு. இன்னைக்கு அந்த ரகசியம்லாம் யாருக்கும் தெரில. 2வதாக, நான் தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா ஆளுகை செய்யும் உரிமையை நான் இழந்து விடுவேன். 3வது, ஒரு புதிய அதிகாரத்துக்கு உட்பட்டனர். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது ஒரு புது லைனை தெரிஞ்சுக்கினாங்க. அவர்கள் இப்போது சாத்தானின் அதிகாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. எது புதிய லைன்? மீதிய அடுத்த வாரம்
நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். மேரி மோகன்தாஸ் ஜெபம் பண்ணுங்க.